இன்றைக்கி நாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த 100 நாட்கள் எப்படி இருக்கும். அதாவது குரு பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பின பிறகு குரு பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு எப்போ வந்தார்னு பார்த்தீங்க அப்படின்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதியே 2ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாதம் வக்ரகதியில் இருந்தார். அதாவது 2024 அக்டோபர் 9ஆம் தேதியில் இருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரை, 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை வக்ர நிலையில் இருந்தார். ஆனால் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். தனக்கு இயல்பு நிலையில் வக்ர நிவர்த்தி பெற்று தனது இயல்பு நிலையில் சஞ்சாரம் செய்வாருங்க. குரு பகவான் இயல்பு நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து விட்டு தான் செல்வார். அப்போது இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த 100 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான ஒரு பலன்கள் அப்படி சொல்லிட்டு நடக்கும் அப்படி சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம் மேச ராசிக்காரர்கள். குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் மிகப்பெரிய ஒரு சுபகிரகம். நவகிரகத்திலேயே அதிக சுபத்தன்மை கொண்ட ஒரு கோள் அப்படின்னா அது குரு பகவான் தான். இன்னும் சொல்லப்போனால் நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர். நாம் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சு குரு பகவானுடைய ஒரு நிலையிலிருந்து வருகின்றது. இந்த உலகத்தில் ஒரு உயிர் உற்பத்தி ஆக வேண்டும் என்றால் குரு பகவானுடைய அருள் இல்லாமல் உற்பத்தியாக முடியாதுங்க. அப்போது ஜீவகாரகன் அப்படின்னா இந்த குரு பகவான் தாங்க. அதே போல் தனகாரகன் அப்படின்னாலும் அது இந்த குரு பகவான் தான். புத்திரகாரகன் அப்படின்னாலும் அதுவும் இந்த குரு பகவான் தான். அப்போது இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சுப பலன்களையும் ஒரு மனிதனுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர். இந்த குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் பாருங்க அப்படின்னா கோடி தோஷம் விலகுங்க. அதே போல் குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கின்றாரோ அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் தான். அப்படிப்பட்ட சுபகிரகமான இந்த குரு பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு தற்போது ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். பிப்ரவரி 4ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. அதாவது 2ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 மே மாதத்திலேயே 2ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். இன்னும் 100 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 100 நாட்களில் இதற்கு முன்னால் என்னென்ன பலன்கள்லாம் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து செஞ்சிலையோ அந்த பலன்களை இந்த ஒரு காலகட்டத்தில் செய்வார். சரிங்களா? இதுக்கு முன்னாடி செய்யாத இப்போ பண்ணுவார். அப்போ மேசம் ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனை, வாழ்க்கையில் ஒரு உயர்வான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தை. மேலும் இந்த ஒரு 100 நாட்களில் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் குரு அமர்ந்த வீட்டினுடைய சுக்கிரனும் உச்சமாக இருக்கின்றார் இப்பொழுது. இதுதான் இன்னும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கும்.
குரு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கின்றார் சுக்கிரன். அப்போது 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா சுபகிரகங்கள் இருக்கிறாங்க. இது வந்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுப்பார், இந்த 100 நாட்களில் உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட காலமாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுப்பாருங்க. ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வார். குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு குடும்பம் அமையலை, யாருக்காவது குடும்பம் அமையலை, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தை அமைத்து கொடுத்து விடுவார். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். மேசம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக குடும்பம் அப்படிங்கிறது அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா 2ஆம் இடம் புது நபர் சேர்க்கையை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் 2ஆம் இடம். அப்போது குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை இந்த ஒரு காலகட்டத்தில் உருவாகும். அதே போல் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க இருக்கின்றார் குரு பகவான். இந்த 100 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா மேசம் ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை என்பது வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க. அப்போது மேசம் ராசி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். 10 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னாலும் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்து விடுவார் குரு பகவான். மேசம் ராசி ஆண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குங்க. இந்த ஒரு காலம் அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இருக்கின்றது. அதே போல் நீண்ட காலமாக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வெளிநாடு போகலாம் இந்த ஒரு காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கின்றார். அப்போ 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் வலுப்பெறுகின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு. 12ஆம் இடம் எதை கூறுகின்றது என்றால் சுப நிகழ்வுகளை சொல்லும், விரயத்தை சொல்லும். அந்த விரயஸ்தானத்தில் சுபகிரகம் இருக்கின்றது. குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் இருக்கின்றார். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் சுப செலவுகளை செஞ்சுக்கலாம் மேசம் ராசிக்காரர்கள். நீண்ட காலமாக வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் செஞ்சுக்கலாம் மேசம் ராசிக்காரர்கள். அதே போல் வெளிநாட்டு மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2 மாதத்தில். அதே போல் சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கில் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பக்கம் தான் ஜெயிக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடமும் உங்களுக்கு வாக்குஸ்தானமும் நல்லாயிருக்கு, 12ஆம் இடமான வழக்கு ஸ்தானமும் நல்லாயிருக்கு, விரயஸ்தானம் என்பது பலமாக இருக்குது. அப்போ சுப விரயம் என்பது ஏற்படும். அப்போ உங்களுக்கு வழக்கு மூலமாக ஒரு ஆதாயம் என்பது கிடைக்கும். தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு நல்லதொரு தூக்கம் என்பது கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா புது சொத்து சேர்க்கை என்பது உருவாகும் இந்த ஒரு காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டுகள் என்பது கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். உங்களுடைய திறமைகளுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுங்க. பண விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றம் என்பது இருக்கும். இந்த ஒரு 100 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது சொந்த தொழில் வியாபாரம் செஞ்சவங்க எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியுங்க. கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை, பேச்சில் ஏதாவது ஒரு கோளாறு, இல்லை பற்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்த கஷ்டங்கள் என்பது மாறுங்க. குடும்பத்தில் இருந்த அந்த பாதிப்புகள் என்பது முழுவதுமாக நீங்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஆனந்தம் என்பது பெருகும் இந்த ஒரு காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் பணப்புழக்கம் என்பது அதிகரிக்குங்க. பணம் சரளமாக புழங்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு. இப்படி பாருங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க இந்த 100 நாட்களில் மேசம் ராசிக்காரர்கள். அதிரடியான மாற்றங்கள், அதிரடியான திருப்பங்கள், அதிரடியான பலன்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. ராசிக்கு 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்கள் இருக்கிறாங்க. 2 கிரகமுமே பார்த்தீங்க அப்படின்னா தன கிரகங்கள். பணத்தை படிக்கக்கூடிய 2 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 2 பக்கமும் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் இந்த ஒரு காலகட்டத்தில். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருந்த சிரமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவு மழை போல இருந்தாலும் பனி போல நீங்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அத்தனை சிறப்புகளை இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க மேசம் ராசிக்காரர்கள். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்த பாதிப்புகள் என்பது குறையும். பிள்ளைகள் வழியில், ஏன்னா புத்திரகாரகன் குரு தனஸ்தானத்தில் இருந்து, அதே போல் நீண்ட காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்த சுபகாரிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு போக முடியல அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல்
பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும். நீண்ட காலமாக வராத பணம் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து சேரும் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் நீண்ட காலமாக கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்துல இந்த ஒரு காலகட்டத்தில் எழுதலாம் மேசம் ராசிக்காரர்கள். அதே போல் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வயதானவர்களுக்கு தூக்கம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வயதானவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இருந்த தொல்லைகள் என்பது மாறி பார்த்தீங்க அப்படின்னா மன சந்தோஷத்தை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு லாபத்தை கொடுக்கும். சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு பல சிரமங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து சேரும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க மேசம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு 100 நாட்களில். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் நீண்ட காலமாக குலதெய்வ பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியங்களை கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.